நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிச்ச வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ் சைடு இருக்கக்கூடிய ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரே நேரத்துல பாத்தீங்கன்னா நமது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டம், அதாவது 38 மாவட்டத்துல இருந்து இந்து சமய அறநிலைத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து அபிஷியல் நோட்டிபிகேஷன் 2026ஆம் ஆண்டுக்கான அப்டேட் கொடுத்துட்டாங்க. நம்ம கிட்டத்தட்ட 4000 பிளஸ் காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதோடைய முழு அப்டேட் தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்மளுடைய டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்காகவே நம்ம வெப்சைட்டும் கிரியேட் பண்ணிட்டோம் நண்பர்களே. நம்மளுடைய வெப்சைட்டுக்குள்ள டைரக்டா போனீங்க அப்படின்னா அதுல டெய்லி எல்லா அப்டேட் வீடியோமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சோ அதுக்கான லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எல்லா அப்டேட்டுமே டெய்லி வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான அப்டேட் நோட்டிபிகேஷனாவே வந்துடும். இப்போ பிசினஸ் ரிலேட்டட் குரீஸ் கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா business@india360jobs.com. இதுவே சப்போர்ட்டுக்கு உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா support@india360jobs.com. இந்த 2 மெயில் ஐடி மூலமாகவும் நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். சரி, வாங்க நம்ம லேட் பண்ணாம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். இதுதான் நண்பர்களே நம்மளுடைய வெப்சைட். ஸோ இதுல பாத்தீங்கன்னா டெய்லி நம்ம போடுற வீடியோ எல்லா அப்டேட்டுமே நம்ம வெப்சைட்லயே அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஜாப்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான அப்டேட் டீடைல்ஸ் இதுல எல்லாமே உங்களுக்கு உடனே வந்துட்டு இருக்கும். ஸோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லா டெய்லி நம்ம போடுற வீடியோ பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆகும். இதுலயே நீங்க ஓபன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சைன் அப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நம்ம போட உடனே உங்களுடைய லேப்டாப்பா இருக்கட்டும், இல்ல நோட் பேடா இருக்கட்டும், இல்ல நீங்க மொபைலா இருக்கட்டும், சரி எது இருந்தாலும் சரி நோட்டிபிகேஷன் உடனே கொண்டு வந்துடும். ஜஸ்ட் சைன் அப் பண்ணிக்கோங்க. இதுல உங்களோட நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு அட்லீஸ்ட் 12 கேரக்டர் கொடுத்துட்டு உங்களோட போன் நம்பர் கொடுத்துட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்க டெய்லி நம்ம சேனலை ஓபன் பண்ணி பார்க்கலாம். சோ ஜஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப லேட்டஸ்டா நம்ம போறது எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். இது நீங்க கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நீங்க செக் பண்ணாலே முழு அப்டேட் வரும். சோ இங்கேயே பாத்தீங்கன்னா இந்த வீடியோ லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலுடைய போட்டிருக்கிற வீடியோ இதுலயே நீங்க பிளே பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுலயே அப்ளை ஆன்லைன் கொடுத்திருக்கோம், அபிஷியல் நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்கோம், அபிஷியல் வெப்சைட்டும் கொடுத்திருக்கோம். சரி, வாங்க பிளே பண்ணாம அந்த அபிஷியல் வெப்சைட் டீடைல்ஸ் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்குது இந்து சமய அறநிலைத்துறை டிபார்ட்மெண்ட் வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு வட்டத்துக்கும் அதுக்குள்ள கிராமத்துக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. சோ இங்க மாவட்டம் இருக்குதுல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இது கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா அதிக உள்ள மாவட்டம் இருக்கக்கூடியது. ஈரோடு மாவட்டத்துல மட்டும் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒவ்வொரு லொகேஷனுக்குமே தனித்தனியா கொடுத்திருக்காங்க. சோ கிட்டத்தட்ட 214 என்ட்ரிஸ் இதுல இருக்குது. அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வட்டம், அந்த ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய கிராமம், எல்லா கிராமத்துக்குமே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த பதிவிறக்கம் செய்யணும்னா ஜஸ்ட் இது கொடுத்துக்கோங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்டா இந்த டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. 22/7/2026 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருப்பாங்க. 25 வயசுக்கு மேற்பட்டவர்கள் இருக்கணும் சொல்லியிருக்காங்க. இந்து சமய அறநிலைத்துறை சட்ட விதியின்படி பாத்தீங்கன்னா குறைபாடு உள்ளவர்கள் நியமனம் செய்யப்பட்ட அருகையற்றவர்கள் ஆவார்கள் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்து சமயத்தை பின்பற்றாதவர்கள் இதுல விண்ணப்பிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒழுக்கக்கேடு சம்பந்தப்பட்ட குற்றவியல் ஏதாவது நீதிமன்றத்துல தண்டிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களே உள்ள அலோட் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி யாதொரு தர்மத்துறை ஏற்கனவே இருந்து நிர்வாக குழுவினா அல்லது மேற்பட்ட சட்டத்தின் கீழ் ஏதாவது நீக்கி இருந்தாங்க அப்படின்னா நீங்களே எலிஜிபிள் கேட்டகரியில இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தர்ம அலுவலை நிறைவேற்றவும் கடமையில செய்யவும் இயலாத வண்ணம் சித்த சுவாசனீனமற்ற நிலை, மனக்கோளாறு இந்த மாதிரி இருந்தாலும் சரி இதுல பாத்தீங்கன்னா எலிஜிபிள் கேட்டகரிக்கு நீங்க வரமாட்டீங்க. சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், விண்ணப்பிக்க முடியாதுன்னு சொல்லி ஈச் அண்ட் எவ்ரி டீடைல்ஸ் இதுல கொடுத்திருக்காங்க, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதே போல பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு லொகேஷன்,
அதாவது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈரோட்டுக்குள்ளேயே இன்னொரு லொகேஷனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சோ அந்த லொகேஷனுக்கான டீடைல்ஸ் இதுல வந்து இருக்குது. சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்குள்ள இருக்கக்கூடிய வட்டம், அதுக்குள்ள இருக்கக்கூடிய கிராமம் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் சென்னைன்னு கொடுக்குறேன்னா, இப்ப அம்பத்தூர்னு எடுத்துக்கிட்டேன்னா, அம்பத்தூர் லொகேஷனுக்குள்ள எனக்கு ஏதாவது வேலை இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சர்ச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும். இதே வந்து இப்ப திண்டுக்கல் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா, திண்டுக்கலுக்குள்ள மேற்குன்னு கொடுத்துட்டீங்கன்னா, இதுல வந்துட்டு அகரம், காமாட்சிபுரம், பள்ளப்பட்டின்னு இருக்குது. இதை ஜஸ்ட் கொடுத்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சோ இப்ப இந்த பதிவிறக்கம் டீடைல்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டோம். சோ அதுக்கப்புறம் விண்ணப்பித்தல். சோ இந்த விண்ணப்பிக்கிறது எப்படின்னு வந்து பார்க்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் இது வந்துட்டு விண்ணப்பிக்கிறது வந்து கொடுங்க. இதுல கொடுத்துட்டு இது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும். இங்க மொபைல் நம்பர். சோ இதை வந்து கொடுத்துட்டு சமர்ப்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பர் போட்டுட்டு டைரக்டா நீங்க சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டு நீங்க பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்க பண்ணினதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து விண்ணப்பித்தல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சோ இந்த விண்ணப்பித்தலுக்குள்ளுக்கு டைரக்டா உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுடைய நேம், உங்களுடைய மெயில் ஐடி அண்ட் உங்களுடைய மொபைல் நம்பர், சோ விண்ணப்பத்தினுடைய பதிவிறக்கம் செஞ்சக்கூடிய அந்த ஆவணங்கள், குறிப்புரை, அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் வந்து டிக் பண்ணிட்டு இங்க என்ன குறியீடு கொடுத்துருக்குதோ அது வந்து ஓகேன்னு சொல்லி கொடுத்துட்டு சமர்ப்பிச்சுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டு ஆன்லைன்ல வந்து விண்ணப்பிக்கம் செஞ்சுக்கலாம். இதே போல வந்து பாத்தீங்கன்னா 38 மாவட்டத்துக்குமே வந்துட்டு தனித்தனியாவே வந்து கொடுத்துருக்காங்க. திருவாரூர், தென்காசி, வேலூர், திருச்சி, திருவாரூர், வேலூர், திருச்சின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா ஒரு லொகேஷனா உங்களுக்கு எல்லாமே இருக்குது. ஜஸ்ட் இந்த ப்ரீவியஸ் வந்து நெக்ஸ்ட் வந்து கொடுத்துட்டு போனாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்க லொகேஷனுக்கு வந்துடும். சோ 214 என்ட்ரிஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 22 பேஜஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா 38 மாவட்ட வாரியாக அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க. சோ இந்த நோட்டிபிகேஷன் லிங்க், அப்ளை பண்றதுக்கான லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கோம். இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க இப்பவே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டாம் வந்து பிரைவேட்டா வந்து சாட் பண்ணலாம். இப்ப நீங்க திரையில வந்து பாத்துக்கிறது முழு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓபன் ஆயிருக்கும். இதுல நேம், மாவட்டம், வட்டம், ஆதார் எண், மின்னஞ்சல், மொபைல் நம்பர், சோ இதுல வந்து இந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து கிளிக் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இது கொடுத்துட்டு சமர்ப்பிச்சிட்டீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா ஆன்லைன்ல நீங்க விண்ணப்பம் செஞ்சுக்கலாம். சோ இதோட எல்லா டீடைல்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கோம், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்துருக்கோம். இதோடைய முழு டீடைல்ஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் இன்னும் அப்படி எலாபரேட்டா அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட் india360jobs.com அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எல்லா நோட்டிபிகேஷன் டீடைல்ஸுமே வந்துடும். சோ அதுல நீங்க திரையில வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்ல நீங்க வந்துட்டு ஆஃப்லைன்ல விண்ணப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா டைரக்டா இந்த டாக்குமெண்ட் வந்துட்டு நீங்க அப்லோட் பண்ணிக்கோங்க. சோ எந்த மாவட்டம், எந்த வட்டம், எந்த கிராமம், என்ன கோயிலுக்கு விண்ணப்பிக்க போறீங்க, சோ இந்த டீடைல்ஸ் நீங்க அதுல இருந்து எடுத்துக்கலாம். உங்களுடைய பெயர், தகப்பனார் கணவர் பெயர், வயது, பிறந்த தேதி, பாலினம், ஜாதி, அதோட உட்பிரிவு, முழு அட்ரஸ், எந்த இடத்துல வசிக்கிறீங்க, உங்களுடைய தொழில் அண்டு வருமானம், கல்வி தகுதி, நீங்க என்ன தாய்மொழி தமிழ், அதுக்கப்புறம் சொந்தமா சொத்துக்கள் ஏதாவது இருக்குது அது டீடைல்ஸ், அதே மாதிரி சொத்துக்கள் என்னென்ன இருக்குது, வருமான வரி செலுத்துறோம் இல்லையா, பொறுப்பில் கடன் ஏதாவது இருக்குதா இல்லையா, திருக்கோயிலுக்கு விண்ணப்பதாரர் அல்லது பகா பிரிவினை ஆகாத குடும்பத்தை சேர்ந்தவரா இல்லையா, விண்ணப்பத்தை இதுக்கு முன்னாடி ஏதாவது வந்து விண்ணப்பிச்சிருக்கீங்களா, இதுக்கு முன்னாடி ஏதாவது வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்களா, எக்ஸ்பென்ஸ் டீடைல்ஸ் ஏதாச்சும் இருக்குதா இல்லையா, உங்க மேல ஏதாவது குற்றவியல் வழக்கு இருக்கு ஏதாவது இருக்குதா இல்லையா, நீங்க வந்துட்டு இந்து சமயத்தை சார்ந்தவரா இல்லையா, இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும் இதுல. ஜஸ்ட் நீங்க அதே மாதிரி அரசியல் சார்ந்தவரா இல்லையா, சமயத்தை சார்ந்தவரா இல்லையா, சோ இது எல்லாமே வந்து கொடுத்துட்டு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வயது வரம்பு, ஆதார் அட்டை, அதே மாதிரி கல்வி தகுதி சான்றிதழ் இது எல்லாமே அட்டாச் பண்ணணும். இந்து மதத்தை சான்றிதழுக்கான டாக்குமெண்ட், ஜாதி சான்றிதழ், அதுக்கப்புறம் இருப்பிட சான்றிதழ், திருக்கோயில் சொத்துக்களை அனுபவிக்கவில்லை அப்படின்றதுக்கான சான்றிதழ், உங்க பேர்ல எதுவுமே வழக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்க நியரஸ்ட் காவல்துறையில போயிட்டு நீங்க உங்களுடைய நன்னடத்தை சான்றிதழ் உங்களுடைய போலீஸ் ஸ்டேஷன்லயே நீங்க வாங்கியிருக்கணும். சொத்து சான்றிதழ், வருமான வரி சான்றிதழ் இது எல்லாமே அட்டாச் பண்ணிட்டு உங்களோட நேம் வந்து இங்க மென்ஷன் பண்ணிட்டு இங்க வந்து சைன் வந்து போட்டுட்டு 22/7/2026 வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அனுப்பணும். இதை நீங்க ஆஃப்லைன்லயே வந்து விண்ணப்பிக்கலாம், ஆன்லைன்லயே வந்து விண்ணப்பிக்கலாம். சோ
இனிமே நம்மளுடைய டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் வந்தீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.